அனைத்து மத குருமார்களுக்கும் வருகை தந்திருக்கும் மலேசிய ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து 50வது பொன் விழாவை நாடி சென்று கொண்டிருக்கும் அவர்களுக்கும் அவருடைய சேவை நீடூடி வளர வேண்டும், ஏழை எளியவர்களுக்காக வேண்டி வந்து செய்கின்ற ஒரு காரியம். பல கோடி ரூபாய் வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்களை மனதில் இந்த சேவை மாதிரி செய்வதற்கு எண்ணங்கள் வருவதென்றில்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் செய்யும் ஒரு தொண்டு நமக்கல்ல பிறருக்காக செய்ய வேண்டும் என்பது ஒரு நோக்கம். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஸ்தானம் சரியான முறையில் சென்று கொண்டு வாழ வேண்டும், பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஒரு நோக்கம். எல்லோருக்கும் எல்லாம் மனதில் தோன்றுவதில்லை. மனிதன் 150 வருடம் வாழப்போவது கிடையாது, குறுகிய காலம். இந்த காலத்தில் நமக்கு என்ன செய்ய முடியுமோ, பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நாம் செய்ய முன்வர வேண்டும். அதற்கு மனம் வேண்டும். இந்த எண்ணங்கள் இல்லை என்றால் நாம் செய்வது கடினம். எந்த மதத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு கீழ் எடுத்து அவர் செய்கின்றார். நிறைய அவர் வாழ வேண்டும். இந்த 50 வருடம் 100 வருடமாக ஆக வேண்டும். நான் படத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய சேவையை பார்த்தேன். அப்போ தான் புரிந்தது, இந்த அளவுக்கு இவர் செய்திருக்கின்றார். ஒரு பாராளுமன்ற மந்திரி வரும் பொழுது கூட்டங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, திரண்டு வந்து நிற்பார்கள். காரணம், அவர் ஏதாவது செய்வார் என்றார். ஆனால் அவர் செய்ய போவது கிடையாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவர் மாத்திரம் தனியாக நின்றுத்தான் சகல இதுகளும் அவர் செய்வார். அவரை எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, எனது ஆலயத்துக்கு சென்று அவரை நான் கௌரவிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த மாதிரி தொன்று செய்வர்கள் முன்னுக்கு வருவது கிடையாது, அவர்களை நாம் போற்றுவதும் கிடையாது. அவர்கள் ஒரு மூலையில் இருந்து தான் இந்த தொண்டுகளை விளம்பரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஆன்மான் எடுத்தால் ஆக குறைந்து ஒரு 10-15 பேர் தான் இருப்பார்கள். கோடிக்கணக்கில் பணத்தை வைத்து ஒழித்து வைத்திருக்கின்றார்கள். சேவை செய்வதற்கு வருவது கிடையாது, சேவை செய்வதும் கிடையாது. ஏழை எளிய மக்கள்கள் இன்று பார்த்தால் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாமல் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சேவை போகும் பொழுது நாம் அவரை கௌரவிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். எனக்கு என்னென்றால் இந்த விஷயம் தெரியவில்லை, தெரிந்திருந்தால் நான் ஒரு பொன்னாடை கொண்டு வந்து அவரை நான் கௌரவித்திருப்பேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன், அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது குழந்தையின் முகம்தான் தெரிகின்றது, ஆண்மை தெரியவில்லை. நாம் ஒரு இதை செய்கின்றோம், ஆணவம் என்பது அவர் முகத்திலே கிடையாது. இளமையான தோற்றத்தில் இருக்கின்றார். வயதை பார்த்தால் 70 மேலே வந்திருக்கலாம் எனது நோக்கம். ஆனால் 100 வயது அவர் வாழ வேண்டும், அவர் இருக்க வேண்டும், இன்னும் சேவை செய்ய வேண்டும். அந்த நோக்கத்துக்கு நாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் அவரும் இந்த விஷயங்களை செய்து போவார். நாம் பொறாமைப்படக்கூடாது, அவருடைய பணம் கூட இருக்குது, இது அப்படி செய்து கொண்டு போகிறோம். அதுக்கும் எண்ணங்கள் வர வேண்டும். எண்ணங்கள் வந்தால்தான் இந்த சேவையை நம்ம செய்கின்றோம். எது இருந்தாலும் கூட்டால் கூட அந்த கூட்டம் இல்லாமல் தனி மனிதனாக இருந்து தான் இந்த சேவை செய்கிற நேரம் அவருடைய எல்லா வல்ல இறைவனுடைய அருள் கிடைத்து 100 வருடம் அவர் வாழ எல்லா வல்ல இறைவனுடைய நான் பிரார்த்திக்கின்றேன். நோய் நொடியின்றி தீர்க்காயுளாய் செல்வாக்க வாழ சகல வளங்களும் பெற்று நீடூழி வாழ்வாளாக எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான் கதிர்வேலாய சுவாமி அருள் புரியட்டும் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.